தொழிற்சங்கங்கள் ஸ்ட்ரைக்கால் பேருந்துகள் பயணமானது தடைபடாது என அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஓட்டுநர் பற்றாக்குறையை தவிர்க்க மாற்று ஏற்பாடுகள் செய்யப்படும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். அரசியல் உள்நோக்கத்துடன் தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தம் செய்வதாகவும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். தொழிற்சங்கங்கள் ஸ்ட்ரைக்கால் பேருந்து போக்குவரத்து பாதிக்கப்படாது எனவும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். ஓட்டுநர்கள் பற்றாக்குறையை தவிர்க்க மாற்று ஏற்பாடுகள் செய்யப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். தேர்தல் நேரத்தில் அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்த இந்த போராட்டமானது நடைபெறுவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். தோமுச ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் மூலம் பேருந்துகள் இயக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். தொழிற்சங்கங்கள் ஸ்ட்ரைக்கால் பேருந்து போக்குவரத்து பாதிக்கப்படாது என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். ஓட்டுநர்கள் பற்றாக்குறையை தவிர்க்க மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அரசியல் உள்நோக்கத்துடன் தொழிற்சங்கங்கள் போராட்டம் நடத்துவதாகவும் தேர்தல் நேரத்தில் அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்த இந்த போராட்டம் நடைபெறுவதாகவும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் காண்டிபன் இணைகிறார். வணக்கம் காண்டிபன், விவரம். போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் இன்று இரவு 12 மணி முதலே வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதற்கு முடிவு செய்து விட்டார்கள். இந்த நிலையில் தான் அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டாலும் அதற்கு மாற்று வழி வைத்திருப்பதாகவும், குறிப்பாக இவர்கள் வேலை நிறுத்தம் செய்தாலும் அதற்கு மாற்று வழியாக அந்த பேருந்துகளை நிறுத்தப்படும் அந்த பேருந்துகளை இயக்குவதற்குண்டான எல்லா வகையான ஏற்பாடும் செய்திருப்பதாக தற்போது தெரிவித்திருக்கிறார். இவர்கள் வேலை நிறுத்தம் என்பது இந்த வேலை நிறுத்தம் காரணமாக பொதுமக்கள் எந்த விதத்திலும் பாதிப்படையக்கூடாது என்பதற்காக தோமுசாவை சேர்ந்த தொழிலாளர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்துவதற்குண்டான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. தேவைப்பட்டால் வெளியிலிருந்து ஆட்களை எடுத்தும் இந்த பணிக்கு அமர்த்துவது என அமைச்சர் தரப்பிலிருந்து முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வேலை நிறுத்தத்தை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் கூறக்கூடிய விஷயங்கள் நிதிநிலையின் அடிப்படையில் தான் முடிவெடுக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது. இவர்களுடைய கோரிக்கை பொங்கலுக்கு பிறகு இந்த கோரிக்கையை பேசலாம் என்று கூறியிருந்தும் தொடர்ந்து இந்த தொழிற்சங்கங்கள் இது போன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவது சரியானதாக இருக்காது என்றும் தெரிவித்திருந்தார். இது மக்களுக்கும் தெரிய வேண்டும். அதே நேரத்தில் தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் பாதிப்படையக்கூடாது, பொதுமக்களும் இந்த பயணிகளும் பாதிப்படையக்கூடாது என்பதற்காகத்தான் மாற்று வழியாக இந்த பேருந்துகளை இயக்குவதற்குண்டான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதாக தெரிவித்திருக்கிறார் சிவசங்கர் அவர்கள். ஜெயஸ்ரீ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.